மருத்துவர் ஐயா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஒட்டுக்கேட்பு கருவி காவல் நிலையத்தில் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் 2 நாள் வந்து விசாரணை செய்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த டிவைஸ் ஒட்டுக்கேட்பு கருவியும் அதனுள் இருக்கின்ற லைக்கா சிம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் காவல் நிலைய ஆய்வாளரிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று மருத்துவர் ஐயாவினுடைய ஒப்புதலுடன் அவர்கள் கூறிய செய்திகளை காவல் நிலையத்திடம் வந்து ஒப்படைத்துவிடு தலைமை நிலைய சேவை என்ற முறையில் அதை நீங்கள் காவல் நிலையத்திடம் ஒப்படைக்க காவல் ஆய்வாளர் சொன்னதின் அடிப்படையில் கிளியனூர் காவல் நிலையத்தில் இந்த டிவைஸ் சிம் இதை ஒப்படைக்கிறோம். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து இதை எதற்காக வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள், எப்படி வைத்தார்கள், இது யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது, எப்படி ஒட்டு கேட்கப்பட்டது என்பதை நமது சைபர் கிரைம் காவல்துறையும் கூடுதலாக இதற்கு இங்கே இருக்கிற இந்த பகுதியினுடைய காவல் நிலையம் என்பதனால் இந்த கிளியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களிடம் இதை ஒப்படைக்கப் போகிறோம். இதை மேற்கொண்டு ஆய்வு செய்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இப்போ இது சந்தேகம் யார் மேலே சார் இருக்கு? அது காவல் நிலையம் தான் சார் சொல்லணும். எங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை. இதுவரை எத்தனை பேர் விசாரிச்சிருக்காங்க? போலீஸ் தரப்புல வந்து சைபர் கிரைம் போலீஸ் எத்தனை பேர் இதில் விசாரிச்சிருக்காங்க சார்? அது அவர்களை தான் சார் கேட்கணும். எங்களையும் விசாரித்திருக்கிறார்கள். ஐயா எங்களை சேர்ந்தவர்கள் யார் யார் விசாரிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லை, யார் மேலே சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எங்களுக்கு இல்லைங்க. காவல் நிலையம் தாங்க, காவல்துறை அதிகாரி தான் முடிவு பண்ணணும். சந்தேகம் யார் செல்லுலேருந்து யாருக்கு போயிருக்குது, கேமரா எப்படி பதிவாயிருக்கப்பட்டிருக்கிறது, இதை யார் அங்கேருந்து இந்த டவர் கிளியனூர் டவர்லேருந்து தைலாபுரம் டவர்லேருந்து எவ்வளோடைய எந்த தொலைபேசி அழைக்கப்பட்டிருக்கிறது, இந்த தொலைபேசி வெளியே சென்றிருக்கிறது என்பதை காவல் நிலையத்தை சேர்ந்த சைபர் கிரைம் போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும். இந்த டிவைஸை பொறுத்தவரையிலும் இது வெளிநாட்டில் வாங்கப்பட்டு இருப்பதாக செய்தி கேள்விப்பட்டோம். இந்த சிம் லைக்கா சிம் இது உலக நாடுகள் நிறைய நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த நாட்டிலேருந்து லண்டனில் வந்ததுன்னு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்து அது எப்படி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவங்க சொன்ன தகவல் பேசும்போது மட்டும் ஆன் ஆகும், பேசி முடிஞ்சவொன்னே ஆஃப் ஆகிடும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மருத்துவர் ஐயா வீட்டில் வைக்கப்பட்ட